மக்களே அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ எதற்கான வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் பேக்கேஜ் லான்ச்சுக்கான வீடியோ தான் மக்களே. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க, உங்களுக்கு இந்த பேக்கேஜ் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறோம், கிளரிக்கல் லெவல் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த பேக்கேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதற்கு முன்னாடி உங்களுக்கு ராயல் பாஸோ வீடியோ பாஸோ தேவைப்படுதுன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வச்சிருக்கேன். ஸோ ராயல் பாஸ் எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொல்லிடுறேன். ஸோ கூகுளில் போய் crackwithjack.com சர்ச் பண்ணுங்க, நம்மளோட வெப்சைட் வந்துடும். அதில் மேலே உங்களுக்கு ராயல் பாஸ் இருக்கும். ஸோ ராயல் பாஸ் வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்னா நம்மளோட எல்லா கோர்ஸும், வீடியோ கோர்ஸாக இருக்கட்டும், பிடிஎஃப் கோர்ஸாக இருக்கட்டும், மாக் டெஸ்ட்டாக இருக்கட்டும், ஸோ பண்டில் பிடிஎஃபாக இருக்கட்டும், கரண்ட் அஃபேர்ஸோட பிடிஎஃப் கோர்ஸஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து உங்களுக்கு 12 மந்த்ஸுக்கு வெறும் 999 உங்களுக்கு ராயல் பாஸில் கிடச்சிடும். ஸோ நீங்கள் 12 மந்த்ஸுக்கு கிட்டத்தட்ட 1 இயருக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நீங்கள் எல்லா பேங்க் எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வெறும் 999 எல்லா கண்டென்ட்டும் கிடைக்கும் அப்படின்னா அது ஸ்பெஷலான ஒரு விஷயமா தானே இருக்கும். ஸோ ஆஃபரில் போயிட்டு இருக்கா. ஸோ ஆஃபர் முடிகிறதுக்குள்ள வேண்டவங்க பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ என்ன கதைக்கு வரும். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நிறைய பேர் வந்து ஐவிஎஸ் கிளர்க்கு ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் டைம் வேற இருக்கு. ஸோ வேணுன்றவங்க ரெஜிஸ்டர் பண்ணாமல் இருக்கீங்க, எக்ஸாம் அப்ளை பண்ணாமல் இருக்கீங்கன்னா அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு 1 வீக் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க, அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட ஐபிஎஸ் கிளர்க்குக்கான கிராக்கர் பேக்கேஜ் வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம் மக்களே. ஸோ ஐபிஎஸ் கிளர்க்குக்கான கிராக்கர் பேக்கேஜில் என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஐபிஎஸ் கிளர்க்குக்கான மாக் டெஸ்ட், ஸோ கிட்டத்தட்ட வந்து ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸுக்கான மாக் டெஸ்ட் உங்களுக்கு இதில் வந்துடும். அது போக வந்து நம்ம பிடிஎஃப் கோர்ஸில் பண்டில் பிடிஎஃப் கோர்ஸில் இருக்க நம்ம கிளர்க் லெவலுக்கு, அதாவது ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸுக்கும் ஃபோக்கஸ் பண்ணி கிளரிக்கல் லெவலுக்கு எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்க்ளூசிவாக உங்களுக்காகவே தயார் பண்ணி ரெடி பண்ண பண்டில் பிடிஎஃப் பேக்கேஜ் வந்துடும். இது போக வந்து டாபிக் வைஸ் பண்டில் பிடிஎஃப்பும் உங்களுக்கு டாபிக் வைஸாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான பிடிஎஃப்பும் உங்களுக்கு இதோட வந்துடும். ஸோ இந்த மாதிரி எல்லா டாப்பிக்கும் தனித்தனியாக நம்ம அக்யூரேட் இந்த கிளரிக்கல் எக்ஸாமுக்கு எந்த லெவலில் இருக்கும் அப்படின்ற மாதிரி எடுத்து செலக்ட் பண்ணி நம்ம அதற்கான கண்டென்ட் மட்டும் ரெடி பண்ணி உங்களுக்கான தனி பேக்கேஜாக கொண்டு வந்திருக்கோம். ஸோ கிளரிக்கலுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன், இப்போ இருந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ இந்த பேக்கேஜை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 299 உங்களுக்கு இது எல்லாமே கிடைக்க போகுது. ஸோ நீங்கள் டெஸ்ட் சீரிஸ் மட்டும் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலே உங்களுக்கு 139 இருக்கும். இப்போ நம்ம கிராக் ஜாக்லேருந்து எடுத்துக்கிட்டீங்கனாலே ஓகே எடுத்துக்கிறோமே. ஸோ டெஸ்ட் சீரிஸ் மட்டும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு 139 யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே அந்த லெவலில் தான் இருக்க போகுது. நம்ம கிளர்க் லெவல் பண்டில் பிடிஎஃப் கோர்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது ஒரு 199 இருக்கும். ஸோ டாபிக் வைஸ் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது ஒரு 199 இருக்கும். ஸோ இது தனித்தனியாக வேணாம், எனக்கு இது எல்லாமே ஒன்றா தேவைப்படும், கிளரிக்கல் எக்ஸாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு எனக்கு இது எல்லா கண்டென்ட்டுமே தேவைப்படும் நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த பேக்கேஜ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த லிங்க்கு, இந்த பேக்கேஜ் எப்படி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும், ஸோ இந்த பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ டேரெக்டாகவும் எப்படி பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். ஸோ கூகுளில் நம்ம கிராக் ஜாக் சைட்டு போயிருங்க. சைட்டு போயிட்டு மேலே இங்கே சர்ச்சில் வந்து ஐபிபிஎஸ் கிளர்க் அப்படின்னு சர்ச் பண்ணினாலே நம்மளோட ஐவிஎஸ் கிளப் 2024 பிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் கிராக்கர் பேக்கேஜ் வந்துருச்சா. கீழே காம்போ பேக்கேஜில் அதை கிளிக் பண்ணினாலே உங்களுக்கு இந்த பேஜ் தான் வரும். சரியா? ஸோ நான் சொன்னேன்ல, ஸோ பிலிம்ஸ் லெவலுக்கான மார்க் டெஸ்ட் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 மார்க் டெஸ்ட் இருக்கும். அது போக வந்து ஒரு செக்ஷன் டெஸ்ட்டாக ஒரு எல்லா டாபிக் இங்கிலீஷ் லஞ்சு, ரீசனிங் லஞ்சு, ஆப்பிள் லஞ்சு. ஸோ அது போக இது தனியாக இருக்கும் பிலிம்ஸ் லெவலுக்கு. சரியா? இதே மாதிரி மெயின்ஸுக்கும் இருக்கும். ஸோ மெயின்ஸ் டெஸ்ட்டுக்கு வந்து உங்களுக்கு மெயின்ஸ் டெஸ்ட் முழுசாக 10 மெயின்ஸ் டெஸ்ட் இருக்கும். அது போக வந்து செக்ஷனல் டெஸ்ட் ரீசனிங்க்கு, ஆப்டிக்கு, இங்கிலீஷ்க்கு தனித்தனியாக இருக்கும். அது போக ஜென்ரல் அவேர்னஸ் டாபிக்ஸும் கவர் பண்ணியிருப்போம். ஸோ இது வந்து உங்களுக்கு எக்ஸாம் ரிலேட்டடாக வந்து ஓப்பன் ஆயிடும். சரியா? இது நீங்கள் தனியாகவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் இது நம்ம ஒரே பேக்கேஜாக கொடுக்குறோம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஸோ பிடிஎஃப் கோர்ஸ் அதே மாதிரி தான் ப்ரிலிம்ஸ் லெவலுக்கு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ப்ரிலிம்ஸ் லெவலுக்கு என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் இருக்கும், 50 நாளைக்கு உங்களுக்கு சார்ட் அவுட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கறதுக்கான எல்லா கொஸ்டின்ஸும் வந்துடும். இது போக வந்து உங்களுக்கு ரீசனிங்க்கு தனியாக, ஆப்டிடியூட் தனியாக, இங்கிலீஷ் தனியாக, நீங்கள் தனித்தனியாகவும் இதை எடுத்துக்கலாம். ஸோ எந்த டாபிக் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுலேயே இருக்கும். இப்போ எந்த கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும், என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும். ஸோ இப்போ ரீசனிங்கில் இந்த டே 1 பிடிஎஃப் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் பாக்ஸ் பேஸ் பசில், ஸோ அது போக வந்து மந்த்லி பேசிஸ் பசில், ஸோ ஸ்கொயர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், ஸோ இந்த மாதிரி எல்லா டாபிக்ஸும் மேக்ஸிமமாக நம்ம கவர் பண்ணி எல்லாத்துக்குமே பிடிஎஃப் கொடுத்துருவோம். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் சார்ட் அவுட் பண்ணி இப்போ சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். சரியா? ஸோ இது ஒன்று. ஸோ இதோட சேர்த்து வந்து நம்ம டாபிக் வைஸ் பிடிஎஃப் மெயின்ஸ்க்கும் இருக்கும், அதே மாதிரி டாபிக் வைஸும் இருக்கும். ஸோ நீங்கள் டாபிக் வைஸாக படிக்கணும்னு நினச்சிங்க, இப்போ நீங்கள் இப்போ இதில் வந்து நீங்கள் எனக்கு ப்ரிலிம்ஸ் லெவலுக்கு வேணும், இல்லை மெயின்ஸ் லெவலுக்கு வேணும், மெயின்ஸ் லெவலுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிட்டு மெயின்ஸ் லெவலில் உங்களுக்கு என்ன கேட்டகரி வேணும், என்ன டாபிக், ஆப்டிடியூடா, ரீசனிங், இப்போ ரீசனிங் வேணும். ஸோ ரீசனிங்கில் என்ன டாபிக் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதையும் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பிளட் ரிலேஷன் வேணும் அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அதோட ஃபைல் உங்களுக்கு வந்துடும். கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி செக்யூர்டாக நீங்கள் உங்களுக்கு தேவையான டாப்பிக்கை மட்டும் கூட நீங்கள் ரெடியூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து மெயின்ஸ் லெவல், பேராகிராஃப் பேஸ்டு, சாக்லேட் பேஸ்டு வந்து மெயின்ஸ் லெவல். ஃபிலிம்ஸ் லெவலுக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு வேறு டாபிக்ஸ்லாம் வரும். ஸோ அதுக்கு எல்லா டாப்பிக்கும் வந்து கவர் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் செப்பரேட்டாக தனித்தனியாக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இது எல்லாமே கண்டக்டாக கிடைக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த கிராக்கர் பேக்கை மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிட்டா போதும். ஸோ 299 உங்களுக்கு இது எல்லாமே அவைலபிளாக வந்துடும். ஸோ வேண்டவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வச்சிருக்கேன். ஸோ இந்த பேக்கேஜ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். ஸோ இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது தேவைப்பட டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்போ நீங்கள் என்ன கான்டாக்ட் பண்ணலாம். ஓகேவா? ஓகே மக்களே, ஸோ இதற்காக அந்த வீடியோ மேக் பண்ணேன். வேற ஒன்றும் இல்லை. டாடா, பபாய், சி யூ.